உழைப்புக்கு உடனே ஊதியம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷங்க. இந்த உழைப்பை போட்டும் ஊதியம் கிடைக்கல அப்படிங்கும்போது மனசு கஷ்டப்படுங்க. அதுவே ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இந்த மாதிரிலாம் தடைகள் இடையூறுகள் வர்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ண செயல் யாரையாவது ஏதாவது விதத்தில் பாதிச்சிருக்கலாங்க. அது இந்த ஜென்மமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. போன ஜென்மத்தில் கூட அறியாமையில் ஏதாவது நடந்திருக்கலாம். நம்ம இல்லை நல்லதுன்னு நினச்சி நம்ம பண்ண விஷயம் யாருக்காவது ஒரு இடையூறை கொடுத்துருக்கலாம். அதனால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது ஆத்மார்த்தமாக நம்ம இஷ்ட தெய்வத்திட்டையோ பிரபஞ்சத்திட்டையோ டெய்லி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண செயல் யாரையாவது மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா என் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதனால அதுக்கு ஆத்மார்த்தமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறத கடவுள்கிட்ட தெரியப்படுத்தலாங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடைகள் உடைக்கப்படுங்க. சரி, தடைகள் உடஞ்சிருச்சு, அடுத்தது நமக்கு சக்தி வேணும் ஒரு இலக்கு அடையிறதுக்கு. சரி, இலக்கு அடைஞ்சா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச விஷயத்துக்கு நம்ம சந்தோஷப்பட்டோமா நன்றி சொன்னோமான்னு கடவுள் பார்க்குங்க. அதனால நம்ம ஆத்மார்த்தமாக அதையும் நினச்சி எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சி ஆத்மார்த்தமாக நன்றியை சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுங்க. சரி, இதெல்லாம் கிடைச்சிருக்குது, பரவாயில்ல, அதுவும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குங்க. அதனால டெய்லி பிரார்த்தனையில் முதல்ல மன்னிப்பு, ரெண்டாவது நன்றி ஆத்மார்த்தமாக சொல்லி பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும். எடுத்த உடனே ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு வருத்தப்பட வேண்டாங்க. தொடர்ந்து பண்ணுங்க நம்பிக்கையோட. கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும், கிடைக்க வேண்டியதும் கிடைக்கும்.